ஒரு சிறிய கிராமத்தில் ஆனந்தன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனிடம் செல்வம் இல்லை, ஆதரவு இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது சிவபெருமானின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன் அவன் பழமையான சிவன் கோவிலுக்கு செல்வான். கண்களை மூடி மனதை அமைதியாக்கி ஓம் நமசிவாய என்று 108 முறை கூறுவான். அவன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாயிருந்தாலும் அவன் நம்பிக்கை ஒருபோதும் தளரவில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை வந்தது. அவன் ஒரே மகன் கடுமையாக நோயுற்றான். மருத்துவர் சொன்னார், உடனடி சிகிச்சை தேவை, ஆனால் பணம் இல்லாமல் முடியாது. அந்த வார்த்தைகள் ஆனந்தனின் இதயத்தை உடைத்தது. அவன் கோவிலுக்கு ஓடினான். சிவபெருமானின் முன் விழுந்தான். நான் உன்னை நம்பினேன், நீ என்னை கைவிட மாட்டாய் அல்லவா? அவன் கண்களில் கண்ணீர், இதயத்தில் வேதனை, ஆனால் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை. அந்த இரவு அவன் வீட்டின் கதவின் முன் ஒரு முதிய சந்நியாசி நின்றிருந்தார். அவரின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி. அவர் ஒரு சிறிய பையை ஆனந்தனிடம் கொடுத்து, உன் மகனின் சிகிச்சைக்கு இது உதவும் என்று சொன்னார். அதை கூறியவுடன் அவர் மறைந்தார். மறுநாள் ஆனந்தன் கோவிலுக்கு சென்றான். அவன் அதிர்ச்சியடைந்தான். சிவபெருமானின் சிலையில் இருந்த ஒரு தங்கக் குண்டலம் காணவில்லை. அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான், அந்த சந்நியாசி வேறு யாருமல்ல, சிவபெருமான் தான். அந்த நாள் முதல் ஆனந்தன் ஒரே வார்த்தை சொன்னான், சோதனை வரும், ஆனால் சிவன் கைவிட மாட்டார். நம்பிக்கை உள்ள இடத்தில் அதிசயம் நிச்சயம் நடக்கும். ஓம் நம சிவாய.